ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, நடிப்பின் நாயகன் ரோலெக்ஸ் சூர்யா சாரோட கங்கா கங்கா கங்குவா படத்தை பற்றின ஃபயரான சில சூப்பர் தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரோலெக்ஸ் சார் ஃபேன்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் இன்றைக்கி கங்குவாவை பற்றின 3 மாசான விஷயங்கள் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் நண்பாஸ். என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்குவாவோட ஓப்பனிங் சாங்கை பற்றின மாசான தகவல், அடுத்து கங்குவா எப்படி வந்திருக்கு அப்படின்ற ஃபயர் தகவல், அண்ட் ஃபைனலாக படத்தோட லேட்டஸ்ட் நிலவரத்தை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல கங்குவாவோட ஓப்பனிங் சாங்கை பற்றி சொல்லிடுறேன் நண்பாஸ். லேட்டஸ்ட்டாக வந்த தகவலின்படி சூர்யா சரோட என்ட்ரி சாங்காக வந்து இந்த ஓப்பனிங் சாங்கு இருக்க போகுதான் நண்பாஸ். வேற மாதிரி வந்திருக்கான் நண்பாஸ். சும்மா 2000 டான்சர்ஸை வச்சு சாங் வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கான். அண்ட் இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2000 டான்சர்ஸ் வச்சு படத்தில் உண்மையாலே ஆடல நண்பாஸ். அதுக்கு பதிலாக நல்லா டான்ஸ் தெரிஞ்ச ஒரு 100 ப்ரொஃபஷனல் டான்சர்ஸ் வந்து சாங்ல ஆடி இருக்கிறாங்க. அண்ட் இந்த 100 டான்சர்ஸை லேட்டஸ்ட் டெக்னாலஜியான இமேஜ் குளோனிங் டெக்னாலஜி மூலியமாக சாங்ல வந்து 2000 பேரா மாத்திருக்கிறாங்களாம். அண்ட் அதோட விஷுவல்ஸ்லாம் சும்மா பார்க்குற நேரம் வேற மாதிரி இருக்கான் நண்பாஸ். அந்த அளவுக்கு சாங் வந்து தெரிக்க விடும் சாங்காக வந்திருக்கான். இது மட்டும் இல்லாமல் டிஎஸ்பி மியூசிக் வேற அடுத்த லெவலில் இருக்குது அப்படின்னு தகவலும் வந்திருக்கு. ஸோ சூர்யா சார் ஃபேன்ஸ், தகவலை கேட்குற நேரமே கூஸ் பம்ப்ஸ் வரலையா? கண்டிப்பாக வருது நண்பாஸ். வேற லெவலில் சாங் வந்து இருக்க போகுது. கண்டிப்பாக சூர்யா சார் ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தேட்டரில் ஒரு குத்தாட்டம் போடுற சாங்காக தான் இந்த சாங் இருக்க போகுது. ஸோ செலிப்ரேஷன் வேற மாதிரி இருக்கும் நண்பாஸ். ஃபயராக சாங் வந்து இருக்க போகுது. ஸோ இதுதான் ஓப்பனிங் சாங்கை பற்றின நியூஸ். அடுத்து வந்து கங்குவாவோட தற்போதைய நிலவரத்தை பற்றி சொல்லிடுறேன். தற்போது கங்குவாவோட ஷூட்டிங் வந்து 99% முடிஞ்சிருச்சு. தற்போது படத்தோட விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கு நண்பாஸ். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் வெறும் 5 நாள் பேட்ச் ஒர்க் ஷூட்டிங் மட்டுமே படத்தில் பெண்டிங்கில் இருக்கு. அதை தவிர ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சான். ஸோ இதுதான் கங்குவாவோட லேட்டஸ்ட் நிலவரம். அடுத்து கங்குவாவை பற்றி ரீசெண்டாக நம்ம ஸ்டூடியோ கிரீன் சிஇஓ தனஜெயன் வந்து ஒரு இன்டர்வியூவில் மாசான தகவல்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் 3Dயில் வரதுனால இந்த படத்தோட 3D கன்வர்ஷன் ஒர்க்கு மட்டுமே 6 மாதம் எடுக்க போகுது. அண்ட் இதை தவிர படத்தில் வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் வேற இருக்க போகுது. ஸோ அதுக்கும் டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் இப்போதைக்கு படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணாமல் போய்கிட்டு இருக்கோம். ஸோ ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணாமல் போயிட்டு இருக்கிறதுனால தான் ப்ரெஷர் இல்லாமல் ஒர்க்கு வந்து நல்லா போய்கிட்டு இருக்கு. அண்ட் மெயினாக படத்தோட ப்ராப்பர் அவுட்புட்டுக்காக மட்டுமே இப்போ கான்சென்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக படம் ரெடி ஆனதும் இந்த படத்தை வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் சூர்யா சாரை வச்சு ப்ரமோட் பண்ண பிளான் இருக்கு அப்படின்னு ரீசெண்டாக அந்த இன்டர்வியூவில் தனஜெயன் சார் வந்து சொல்லியிருக்கிறாரு. என்ன ரோலெக்ஸ் சார் ஃபேன்ஸ், மாசா? ஸோ கங்கா வந்து வேர்ல்டு வைடில் தெரிக்க போகுது அப்படின்னு கிளீனாக தெரியுது. ஓகே நண்பாஸ், இதுக்கப்புறமா வரப்போகிற தகவல் தான் இந்த வீடியோட ஹைலைட்டு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கங்குவா எப்படி வந்திருக்குன்னு பிரபல சினிமா ஜேர்னலிஸ்டான வலைப்பேச்சு ஆனந்தன் கொடுத்த லேட்டஸ்ட் தகவல்களை நீங்களே கேளுங்களேன். எனக்கு தெரிந்து சமீபத்தில் அதனுடைய சில கிளிப்பிங்ஸை பார்த்த ஒரு நண்பரை நான் பார்த்தேன். அவர் சொல்கிறாரு, ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க, நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அதை சிறுத்தை சிவா உருவாக்கிட்டு இருக்காரு. அந்த படம் வெளியில் வந்த பிறகு சிவாவினுடைய மார்க்கெட்டே வேறு இடத்துக்கு போகும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறார். ஸோ அப்படின்னா அவங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக அதை உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது தான். மற்றபடி அந்த படம், அந்த போஸ்டர்ஸ்லாம் பார்த்து எனக்கு பெருசாக நம்பிக்கையே இல்லை. என்ன ரொம்ப சுமாராக இருக்கே அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். பட் அதையெல்லாம் அவர் சொல்வதை கேட்கும் பொழுது கொஞ்சம் தகர்க்கிற மாதிரி இருக்கும் போல இருக்கு. என்ன நடிப்பின் நாயகன் ஃபேன்ஸ், எல்லாரும் கேட்டிங்களா நண்பாஸ்? வேற லெவலா படம் வந்து பட்டையை கிளப்ப போகுது போங்க. ஸோ அவ்வளோதான் நண்பாஸ். யாரெல்லாம் கங்குவாவோட நெக்ஸ்ட் அப்டேட்டுக்காக பயங்கர வெறித்தனமாக காத்துட்ருக்கீங்கன்னு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மற்றும் இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அதையும் மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ரோலெக்ஸ் சார் ஃபேன்ஸ். மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.